நம்ம இன்னைக்கு பார்க்க போற கிரீச்சர் பாத்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர்னு சொல்லலாம், இல்ல ஒரு மித்தாலஜிக்கல் கிரீச்சர்னு சொல்லலாம், இல்ல ஒரு கடவுள்னு கூட சொல்லலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். நீங்க எந்த கண்ணோட்டத்துல இந்த உயிரினத்தை பாக்குறீங்களோ அதே கண்ணோட்டத்துல தான் அந்த உயிரினமும் உங்களை பார்க்கும். சொல்றது புரியல, தெளிவா சொல்றேன் கேளுங்க. ஹிமாலயாஸ்ல சுத்தி இருக்கிற மவுண்டன் வில்லேஜஸ்ல இருக்கிற பழங்குடி மக்கள் தெய்வமா வழிபடுற ஒரு கடவுள் தான் இந்த எட்டி. அங்க இருக்கிற பழங்குடி மக்கள் யாராச்சும் தொலைஞ்சு போனாலோ இல்ல உடம்பு சரியில்லாம ஆனாலோ இந்த எட்டின்னு சொல்ற உயிரினம் அந்த பழங்குடி மக்கள் அந்த மலைகளை தொலைஞ்சு போனாலோ அந்த தொலைஞ்சு போன மக்களை இந்த எட்டி கரெக்டா அவங்க வீட்டுல கொண்டு போய் சேர்த்துரும். அது மட்டும் இல்லாம அந்த பழங்குடி மக்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம ஆனாலோ இந்த எட்டின்னு சொல்ற உயிரினம் அந்த உடம்பு சரியில்லாதவங்க வீட்டு வாசல்ல மருந்து வச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்றது ஒரு ஐதீகம். அது மட்டும் இல்லாம இந்த எட்டியோட ரிஃபரன்ஸ த மம்மி டாம் ஆஃப் த டிராகன் எம்பையர் 2008ல வெளிவந்த அந்த படத்துல எட்டிய ஒரு ரிஃபரன்ஸா காமிச்சிருப்பாங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா நல்லது செய்யற ஹீரோ குரூப்புக்கு மட்டும் எட்டி ஹெல்ப் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதான் நான் முன்னாடியே சொன்னேன், எட்டிக்கு நீங்க ஒரு நல்ல பர்சனா தெரிஞ்சீங்கன்னா அது உங்களை நல்லதா நடத்தும், இல்ல நீங்க ஒரு கெட்ட பர்சனா இருந்தீங்கன்னா உங்களை அழிச்சிடும். அது மட்டும் இல்லாம ஏன்ஷியன்ட் பெயிண்டிங்ஸ்ல கூட எட்டிய கடவுள் மாதிரி போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. ஆனா இன்னை வரைக்கும் எட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிருகம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இப்போ நம்ம கிட்ட இல்ல. இருக்கிற ஒரே ஆதாரம் அந்த இமாலயன் பழங்குடி மக்களோட புராதன கதைகள் மட்டும்தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.